சூடு ஆற போகுது. எங்கே போனேன்? யாருமே ஃபோன் பண்ணா அதில் வேகமாக எடுத்துகிட்டு ஓடுறான். ஏன் இங்கேருந்து பேசினா என்ன? சரி, நம்ம ஆடுறதுக்குள்ளே குடிப்போம். அவன் மெதுவாக பேசிட்டு வரட்டும். இவ்வளோ நேரம் எங்கேடி போனேன்? யார் அப்படி ஃபோன் பண்ணா? எங்கே உட்காந்து பேச மாட்டியா? எவ்வளோ நேரம் இப்படி நான் தனியாகவே உட்காந்துருக்கேன். எல்லாரும் நீ ஒரு மாதிரியாகவே பார்க்குறேன். சரி விடுடி, அம்மா தாண்டி. சரி, நீ டீ குடிச்சிட்டியா? நம்ம போகலாமா? டைம் ஆச்சு. என்னடி இப்போ தானடி வந்தோம்? நீ தானே போர் அடிக்குது ரெஸ்டாரண்ட் போகலான்னு கூட்டிகிட்டு வந்தேன். இப்போவா டைம் ஆச்சு போகலாங்கிற? எங்கே போனோம்? அது ஒன்றும் இல்லடி, நான் சொன்னால் நீ கிண்டல் பண்ணுவேன். என்ன கிண்டல் பண்ணுறாங்க சொல்லு, ரொம்ப பண்ணாத. அது ஒன்றும் இல்லடி, இன்னைக்கு நீ பொண்ணு பார்க்க வராங்களாண்டி, அதே அம்மா சீக்கிரம் வர சொன்னாங்க. என்னடி சொல்கிற? என்ன நீ சொல்லவே இல்லை பார்த்தியா? சரியான ஆளு தாண்டி நீ. அதான் எப்போ அம்மா ஃபோன் பண்ணால் இங்கேருந்து பேசுதாலும் வெளியில் தூக்கிட்டு போனியாக்கும். நடக்கட்டும் நடக்கட்டும். இப்போவே இப்படி பண்ணுற, கல்யாணம்லாம் ஆயிடுச்சுன்னா என்னெல்லாம் மறந்துடுவேன். அடி போடி, நீ வேறு பார்த்துக்கலாம். பொண்ணு பார்க்க தானே வராங்க, பார்ப்போம் என்ன. சரி, நான் கிளம்ப வாடி, டைம் ஆச்சு. சரி, போயிட்டு வாங்க புது பொண்ணு. பாத்தியா ஓட்டிகிட்டே இருக்க போடி. அம்மா அம்மா வாம்மா, இவ்வளோ நேரம் என்ன பண்ண? நாங்களே சீக்கிரம் வந்துட்டேன். இல்லைப்பா, நிதி கூட வெளியில் போயிருந்தேன். என்கிட்ட நீங்கள் தான் சொல்லவே இல்லை, திடீர்னு சொன்னீங்க. அதான் வேகமாக கிளம்பி வந்தேன். சரிம்மா, சரி போய் குளிச்சுட்டு நல்லா ரெடியாகு. நல்ல சேலையாக இருந்தால் கட்டிக்க. அம்மா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. சரிப்பா. அம்மா அம்மா. சரிங்கக்கா, நான் அப்புறம் பேசுகிறேன். அவங்களாம் வந்துடுவாங்க, வேலை இருக்குது. எவ்வளோ வந்துட்டா இவ்வளோ ரெடி பண்ணணுக்கா. வாடி, இவ்வளோ நேரம் ரெடி பண்ணேன். நான் ஃபோன் பண்ணி எவ்வளோ நேரம் இப்போ தான் வரேன். வேகமாக போய் குளிச்சுட்டு ரெடியாகும், நான் வரேன். அம்மா இப்போதைக்கு தேவையாம்மா, கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணிக்கிறேன். எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் நடந்தால் தாண்டி நல்லது. நல்ல பையன்டி, கவர்மெண்ட் வேலை விட நல்லா செட்டில்டு குடும்பம். உனக்குலாம் எந்த டிக்கு பிடுங்களும் இல்லை. ஒரே பையன் வேறு. நாத்தனார் குடும்பம்லாம் இல்லை. உன் மாமனார் மட்டும்தான், மாமியாலாம் இல்லை. எந்த குடும்பம் இல்லை பார்த்திக்கா. அம்மா மாதிரிலாம் போய் மாட்டிக்காதடி. எனக்குலாம் 4 நாத்தனாடி. மாமியாலாம் எத்தனை நாள் தான் இருந்தால் தெரியுமா? சரிம்மா, என்ன பண்ணுமா, நான் போய் ரெடி ஆகிறேன். சரிடி போடி, இந்த சம்மந்தம் மட்டும் அமைஞ்சிருச்சுன்னா போதுண்டி. வாங்க வாங்க, வந்துட்டீங்களா? வந்து உட்காருங்க. டீ போட்டு வாடி போடி. இருங்க, பொண்ணு வந்துருக்கு. சரி, பொண்ணை கூப்பிட்டீங்கன்னா நாங்கள் பார்த்துட்டு கிளம்புவோம். இதோ போய் கூப்பிட்டு வரேன். எல்லாரையும் கும்பிட்டு கடி. வணக்கம் அங்கிள். உன் பேர் என்னம்மா? சிவனியா அங்கிள். என்னடா உன் பொண்ணு ஓகேவா? கொஞ்சம் தனியாக பேசணும்பா. பிள்ளைங்க தனியாக பேசணுங்களா? சரிங்க, பேசட்டும். இதில் என்ன இருக்குது? இப்போ இதெல்லாம் சகஜம் தானே. போம்மா, பையனை விட்டுட்டு போய் பேசணும். என்னோடய பேர் ஜான். உங்கள் பேர் சிவன்யாவா? அழகாக இருக்குது உங்களை மாதிரியே. அப்புறம் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எங்கள் அம்மா தான் சொன்னாங்க நல்லா செட்டில்டு. எனக்கு ஓகே தாங்க. அப்போ வீட்டில் ஓகே சொல்லிடலாங்களா? சரிங்க, சொல்லிடுங்க. சரிங்க, இப்போ எத்தனை மணிக்கு கிளம்புவியே? ஏன் கேட்குற? சீக்கிரமே கிளம்பிடுவோன்னு கஷ்டமாக இருக்கா? ஏன்த்துக்கு அப்புறம் கூடவே தானே இருக்க போகிற. என்ன கொஞ்ச நாள் தானே, கவலைப்படாத. அதுக்கு இல்லைங்க, நான் டோராவின் பயணங்கள் பார்க்கணும். டைம் ஆச்சு. நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா எங்கள் அம்மா பார்க்க விட மாட்டாங்க, அதான் கேட்டேன். என்னது, டோராவின் பயணங்கள் பார்க்கணுமா? நீ என்ன சின்ன பிள்ளையாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கியே? ஏங்க, சின்ன பிள்ளையே பார்க்கணுமாங்க? நான் டோராவின் பயணங்கள், லிட்டில் கிருஷ்ணா, டியான் டியான் எல்லாமே பார்ப்பேங்க. சிஞ்சான் எதையுமே விட மாட்டேங்க. அப்படியாங்க, ரொம்ப சந்தோஷங்க. சரிங்க, நான் வரேங்க. வேணா கிளம்புங்க, அப்பாவே எப்படி கூட்டிகிட்டு போங்க. எனக்கு டைம் ஆச்சு. எங்கம்மா உங்களெல்லாம் காணும்? அடியே, நீ என்னடி பண்ணி வச்ச? உன்னை தனியாக பேசிவிட்டு தப்பா போச்சு. பொண்ணே வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் ஒன்றும் சொல்லலம்மா, நான் என்னம்மா சொல்ல போகிறேன்? ஒன்றும் சொல்லாமல் அந்த பையன் வந்து இந்த பொண்ணை கட்டிட்டு நம்ம என்ன பொம்மை படமா பார்க்க போகிறோம் அப்படி கேட்டுட்டு போகிறேன். இல்லைம்மா, உன்னை வந்து சொல்லிட்டேனா? நாசமாக போச்சுடி. எப்படியாச்சும் அமைஞ்சிருந்து நினச்சிக்கிட்டே இருந்து இப்படி கெடுத்து விட்டுட்டேடி. நான் என்னம்மா பண்ணேன்? எப்போ கிளம்பி எனக்கு பொம்மை பார்க்க லேட் ஆயிடுச்சுன்னு கேட்டேன். இது ஒரு குத்தமா? அப்படி கிளவியிலே பொம்மை பார்க்குதுன்னு என்னமோ என்ன சொல்கிறேன். ஏன் ஒரு நாள் பார்க்கலன்னா குட்டியாக முடிவு போயிடும். பிசாம போடி, இன்றைக்கெலாம் என் கண்ணிலே பற்றாத சொல்லிட்டேன். அவள் இந்த மாதிரி சம்மந்தம் கிடைக்கல இது பண்ணிக்கிட்டு இருக்கிறா. வந்த சம்மந்தத்தை விட்டு கொடுத்துட்டா. இவளெல்லாம் என்ன சொல்கிறேன்னு தெரியல. விளக்கமாத்துக்கிட்ட புதுசாக தான் வைக்கணும். அப்பா சாரிப்பா, தெரியாமல் சொல்லிட்டப்பா. சரி விடுமா, எனக்கும் ஒரு ஆசை தான், இந்த சம்மந்தம் கிடச்சிங்கன்னா நல்லா இருந்திருக்கணும். சரி விடு, பார்த்துக்கலாம். நீ ஹாப்பியாப்பா? அப்பா ஓகேப்பா. அம்மா தான் அதெல்லாம் ஒரு டம்மி பீஸு. நேற்று சாப்பிடாம கலந்து அதுவே வந்து பேசிடும். சரிப்பா, நீ டைம் ஆச்சுப்பா. நான் போய் டோரா பார்க்குறேன். இந்த பிள்ளைய வச்சு என்னென்ன போகிறோமோ. இன்னைக்கு கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சு. நாளைக்கு நம்ம நேரில் பார்க்கும்போது சொல்கிறேன். நல்லா இனிமேல் ஜாலியாக சுற்றலாம், என்ஜாய் பண்ணலாம். ஒரு 2 வருஷத்துக்கு எங்கள் அம்மா அந்த சாப்டரே இருக்க மாட்டாங்கடி. கொஞ்ச நாள் ஆகட்டும். சரி, நாளைக்கு பார்ப்போம்.
பிரியாணி செஞ்சு தர சொல்லி சாப்பிடணும். ஒரு கவலையாகவே இருந்துச்சு, தள்ளி விட்டுறாங்களேன்னு தப்பிச்சாச்சு. அம்மா வீட்டு பிரியாணி செய்ய சொல்லுவோமா? ஏற்கனவே காண்டில் இருக்கு, செஞ்சு தராது, என்ன பண்ணலாம்? சரி இன்னைக்கு ஒரு நாள் போட்டோம், நைட்டு போனால் சாப்பிடாம இருந்து நாளைக்கு செஞ்சு தர சொல்லுவோம். கண்டிப்பாக செஞ்சு வந்துடுவாங்க. தூரா